நேர்மையின் குரலாய் பிரதிபலிக்கும் யோரா சேனலர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான சப்ஜெக்டை பத்தி பேச போறோம். கூடலூர் அப்படின்ற ஒரு தொகுதி 234 தொகுதியில இது ஒரு முக்கியமான தொகுதி. தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தொகுதி. இப்போது திமுக அந்த ஒரு தொகுதியில எம்எல்ஏவா திமுகவோட திராவிடமணி என்பவர் எம்எல்ஏவா இருக்கார். ஸோ இது ஒரு பக்கம். மெயினா இந்த தொகுதியில என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம எல்லாருக்கும் தெரியும், திருநெல்வேலி மாஞ்சோலை கிராமம் ஒரு வழி பண்ணிட்டாங்க. அங்க மக்கள் வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள்ன்ற மாதிரி ஒரு சீல் அடிச்சு மக்களை ஒரு அகதிகள் போல நகர்த்திட்டாங்கன்றதை விட அகதிகளாக விரட்டப்பட்டனர் என்பதுதான் சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே போலதான் இந்த கூடலூர்ல பந்தலூர்ன்ற இந்த 2 தாலுக்காலையும் பார்த்தீங்கன்னா மக்களை டோட்டலா ஒரு அகதிகளா மாத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இவங்க அகதிகள் தான். எப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இருந்து இலங்கைக்கு விவசாயத்துக்காக நம்ம தொன்று தொட்டு 1800ஆம் ஆண்டுல இருந்து போயிட்டு இருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா ரீசெண்டா கூட 1900லயும் போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த சூழல்ல இங்க இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300-400 குடும்பங்கள் போயிருக்கு. அந்த போயிட்டு அங்க போதுமான அளவு விவசாய விஷயத்த அங்க இருக்க மக்களுக்கு கத்துக் கொடுத்துட்டு திரும்ப தமிழ்நாட்டுக்கே வந்துட்டாங்க. எதுக்கு போனாங்க? கத்துக் கொடுக்க போனாங்க. ஒரு தொழிலுக்காக நகர்ந்து தொழிலை அந்த இடத்துல கத்துக் கொடுத்து திருப்பி வந்துடுறாங்க. அந்த வந்த மக்கள் தான் இந்த கூடலூர் கிராமத்துல இருக்காங்க. ஸோ இவங்களை அந்த காலத்துல இருந்தே நம்மளுடைய திராவிட கட்சிகள் ஒரு அகதிகள் மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்திய அரசு தான் என்ன பண்ணுச்சுன்னா, இந்த மாதிரி இலங்கைக்கு புலம்பெயர்ந்து தொழிலுக்காக புலம்பெயர்ந்தவர்கள் அத்தனை பேரும் திருநெல்வேலியில, கன்னியாகுமரியில, தூத்துக்குடியில, இங்க கூடலூர்ல, சென்னையில நிறைய இடத்துல சொல்லிட்டு ஒரு இது மாதிரி வச்சு நல்லா கவனிச்சுட்டு இருக்காங்க. அதுல மாற்றுக்கருத்துல. ஆனால் திரும்ப தங்களோட குடும்பத்தோட இணைந்து தங்களுடைய சொந்த வீடு நிலப்புலங்களோட சிறப்பா வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த கூடலூர் மக்கள். இப்படி இருக்கும் சூழல்ல வன காப்பக சட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்துல ரொம்ப ஸ்மார்ட்டான வேலைகள் மாநில அரசில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நபர்கள் 2 திராவிட கட்சிகளும் மாறி மாறி இந்த பகுதி மக்களை, இந்த தொகுதி மக்களை அவமானப்படுத்தவில்லை, அசிங்கப்படுத்தவில்லை. வேறு என்ன வார்த்தைகள் இருக்கோ அந்த வார்த்தைகள் அனைத்தும் பொருந்தும் இந்த பகுதி மக்களுக்கு அவர்கள் செய்தது. அப்படி ஒரு அவச்செயல்கள் இந்த பகுதி மக்களுக்கு செஞ்சிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, யானை வழித்தடம் அப்படின்னு இருக்கிறது காரணத்தினால ஏற்கனவே அந்த இருந்த பகுதி மக்கள் எல்லாம் வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றாங்க. ஏன்னா முட்டா பசங்களா ஒரே ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆண்டாண்டு காலமா தலைமுறை அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. எந்த ரோட்ல யானை வரும், எந்த ரோட்ல புலி வரும்ன்றது அவங்களுக்கு தெரியாதா? நீங்க விஞ்ஞானிகளை வச்சு கண்டுபிடிச்சிங்களா அப்படின்ற கேள்வி எழுது. ஏன்னு பாத்தீங்கன்னா, தொன்று தொட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே 90% விவசாய பெருமை. அப்படி இருக்கும் தருவாயில் அவங்களுக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல எது இந்த விலங்கு எப்போ வரும்ன்ற முதல் கொண்டு தெரியும். அப்படி இருக்கும் தருவாயில் அந்த இடத்துல இவனுங்க ஏதோ ஒரு விஷயத்தை ஆட்டையை போடுறதுக்காக யானை வழித்தடம் சொல்லிட்டு வேற இடத்துல கொண்டு போய் வைக்கிறாங்க. வச்சுட்டு அந்த இடத்துல நீங்க இருக்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி அந்த பகுதி மக்களை கொண்டு போய் ஒரு பில்டிங் சின்னதா வீடை கட்டி கொடுத்து உட்கார வச்சுறாங்க. அவங்களும் அங்கே நல்லபடியா இருக்கிறாங்க. இதுல என்ன காமெடி பாத்தீங்கன்னா, வனத்தோட எக்ஸ்பான்ஷன், அதாவது ஃபாரஸ்ட் எக்ஸ்பான்ஷன் பேர்ல கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் சொல்லிட்டு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி இவங்க எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மன்மோகன் சிங் அவர்கள் பிரைம் மினிஸ்டரா இருக்க காலத்துல ஆர்ஆஸ் அவர்கள் கையெழுத்து போட்டிருக்காரு. இந்த மாதிரி சர்டன் கிலோமீட்டர்ஸ் இந்த பார்டர்ல நம்ம இன்க்ரீஸ் பண்றோம்னு சொல்லிட்டு. ஸோ இன்க்ரீஸ் பண்ணீங்களே, அப்படி பார்டர் இன்க்ரீஸ் பண்ணும்போது மக்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வரும்ன்றது ஒரு புத்தி வேணா உங்களுக்குலாம். நீங்களாம் எம்பி சார், தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய, அதுவும் முக்கியமா நீலகிரி தொகுதியை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய எம்பி சார். நீங்க உங்க பீரியட்ல அப்படி நடந்திருக்கு. நீங்க கொஞ்சமா யோசிச்சு இது பண்ணிருக்க வேணாம் சார். அதே கூடலூர் பார்டர் தான் கேரளா இருக்கு. அங்க கிளீனா ட்ரென்ச் போட்டிருக்கான் தெளிவா. அந்த ட்ரென்ச் மீறி எந்த வகையான வனவிலங்குகள் உள்ள வர முடியும் வாய்ப்பே கிடையாது. மக்களை நோக்கி வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனா தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ட்ரென்ச் எதனா போட்டிருக்கீங்களா? கொள்ளடிச்சது போக மிச்சத்துல தானே சார் எல்லா வேலையும் செஞ்சு. அவன் ட்ரென்ச் நீட்டா போட்டு அந்த ட்ரென்ச்சோட டெப்த் ஆகட்டும், அந்த காம்பவுண்ட் வால் ஆகட்டும், ஏனைய கம்பி வேலி ஆகட்டும், எல்லாம் அவ்வளவு பர்ஃபெக்ஷனா போட்டு வச்சிருக்கான் கேரளாக்காரன். அவனுக்கு இருக்க புத்தியில ஒரு 10% கூட தமிழ்நாட்டுல ஆளுகின்ற அந்த ஆட்சி பொறுப்புல இருக்கக்கூடிய அமைச்சு பெருமக்களுக்கும் ஆட்சியருக்கும் புத்தி வேணாம். அதே காம்பவுண்ட் வால் அவன் போட்டு எந்த வகையான பாதிப்பு கேரளாவில் அந்த அளவு பாதிப்பு இல்லை. ஒரு மாசத்துக்கு குறைஞ்சபட்சம் 2 இழப்பு 3 இழப்பு யானை மீதுபட்டு சாகரான்னு சொல்லி. சரி, இது ஒரு பக்கம் இருக்கையில் முதுமலை யானை காப்பகம் ஒன்று வச்சிங்க. அதுக்கப்புறம் யானைகள் போதுமான அளவு இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணீங்க, புலிகள் காப்பகம் சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ் பண்ணி இது மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது அந்த சுத்து வட்டாரம் இருக்க மக்களுக்கு ஒரு விஷயங்கள் கருத்து கேட்பு முகாம் ஒன்று நடத்தப்படும் சார். அந்த கருத்து கேட்பு முகாம் நீங்க எப்படி சூப்பரா நடத்துறீங்கன்னு பாத்தீங்கன்னா, இமெயில் மூலமா அவங்க கருத்துக்கள் தெரியுங்கன்னு சொல்றீங்க. ஏன்னா அங்க இருக்க எல்லாம் படிச்சு பட்டம் எல்லாமே கோட் சூட்டும் போட்டு சுத்துறாங்க இல்லைங்களா? அதனால நீங்க இமெயில் மூலயமா தெரிவிங்க, இல்ல மெசேஜ் வாட்ஸ்அப் மூலயமா தெரிவிங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா 90% விவசாய பெருமக்கள் ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ற எல்லாருக்கும் ஆங்கிலம் தெரியும் சத்தியமா கிடையாது அமைச்சர் சார். அங்க இருக்க மக்களுக்கு ரொம்ப ஷார்ட் டியூரேஷன்ல, அதுவும் எலெக்ஷன் நடக்கிற நேரத்துல
புலிகள் காப்பகம் மாற்ற போறோம்னு சொல்லிட்டு நீங்களா ஒரு செல்ஃப் அனௌன்ஸ்மெண்ட், செல்ஃப் சர்வாதிகார போக்கில் செய்திருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் பிளேம் பண்ண அவசியமே கிடையாது. ஏன்னா முழுக்க முழுக்க 2 திராவிட கட்சிகளும் அங்க இருக்க மக்கள் கூடிய கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் மக்கள் இருக்காங்க. அவனை வந்து நீங்க அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக, அவனே விட்டு ஓடணுன்றதுக்காக நீங்க இந்த மாதிரி பண்ணிருக்கீங்களோன்னு தோணுது. இதெல்லாம் இவ்வளவு விஷயங்கள் பேசணும் போது நமக்கு வந்து தரவுகள் வந்து போதுமான அளவு உண்மை தரவுகள் அங்க இருக்க பகுதி மக்கள் கிட்ட நம்மளுடைய ஆத்தரைஸ்டு ரிப்போர்ட்டர், செய்தி ஆசிரியர்கள் மூலமா அங்க இருக்க எல்லா டீட்டெயில் எடுத்து வாங்கிட்டு தான் இருக்கும். இது போக இன்னொரு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தேர்தல் நேரத்துல மட்டும் அது எப்படி சார் யானை போகும் வழின்னு சொல்றேன், யானை வழித்தடங்கள் சொல்றீங்க, ரைட். தேர்தல் நேரத்துல மட்டும் யானைகள் வந்து அந்த மக்கள் நோக்கி போக மாட்டேது. மிச்ச நேரத்துல எல்லாம் எப்படி போகுது? எங்கன்னா யானை மொத்தமா கட்டி போட்டு வச்சு தேர்தல் நேரம் மட்டும் கட்டி போட்டு மிச்ச நேரம் அவுத்து விட்டுறீங்களா? இதெல்லாம் கேள்வி அந்த மக்கள் கேட்கிறாங்க. நியாயமான விஷயம். புலிகள் காப்பகம் சொல்லிட்டு நீங்களா உங்க தன்னட்சியா ஒரு முடிவு எடுத்து பண்றீங்க. அப்படி இருக்கும் தருவாயில் யானைகள் போதுமான அளவு இல்லைன்றதுக்காக தான் புலிகள் காப்பகம் மாத்துறீங்க. அப்புறம் எங்க இருந்து திருப்பியும் வந்து யானைகள் வருது, மக்கள் எதிர்ப்படுது சார். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட 200 பேர் செத்து போயிருக்காங்க சார் கடந்த 40-45 ஆண்டுகள்ல. இதுல வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 30-35 நபர்களுக்கு வந்து அரசு வேலைகள் வழங்கப்படும் வேற நீங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கீங்க. கொடுத்த வாக்குறுதியை எங்கேயாவது திமுக ஆட்சி காப்பாத்திருக்கா அப்படின்னு பார்க்கும்போது 2021 தேர்தல் அறிக்கை வச்சு எந்த மேனிஃபெஸ்டோ படி நீங்க எந்தெந்த பாயிண்ட் 525 பாயிண்ட் கொடுத்துருக்கீங்களே, எது நீங்க முடிச்சீங்கன்றது நீங்க சொல்லுங்க, நானும் உட்காந்து விவாதம் பண்றேன். அந்த மாதிரி அங்க 35-40 பேருக்கு நீங்க அரசு வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இன்னி வரைக்கும் அதுல 10% கூட நிறைவேற்றலன்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும் தருவாயில் நீங்க எல்லாம் அப்புறம் எதுக்கு நீங்க வாக்குறுதிகள் கொடுக்குறீங்க? தேர்தல் நேரத்துல மட்டும் கரெக்டா போயிட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம், ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பாருங்க 150 ரூபாய், 200 ரூபாய், 250 ரூபாய் தான் ஒரு நாளுக்கான கூலி வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா மொத்தம் நம்ம ஆளுங்க தானே கையை பிடி வச்சிருக்காங்க. அங்க இருக்க தோட்டமாகட்டும், அதாவது தேயிலை தோட்டமாகட்டும், ஏனைய விவசாய இதுவாகட்டும், எல்லாத்துலயும் வந்து இருந்த சொந்த கொண்டாட்ட இந்த இடத்த நீங்களா பிடிங்கிட்டு நீங்க சொந்தமா கொண்டு போயிட்டு அந்த நீலகிரியில இந்த தோட்டம் அந்த தோட்டம் வச்சு இவங்களை வந்து கூலி வேலைக்கு பயன்படுத்திட்டு இருக்கீங்க. கூடலூருக்கு பெரும்பாலான மக்கள் சொந்த மண்ணு சொந்த வீடு வாசல்ல இருந்தவன இன்னைக்கு அவனுங்களை நீங்க அடிச்சு துரத்தணுன்றதுக்காக இந்த வேலையை செய்யறீங்க. சரி, இதுல ஒரே ஒரு சமூக ஆர்வலர் ஒரு கருத்து கொடுக்கிறார். என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க போதுமான அளவுக்கு நிறைய கனிம வளம் இருக்கின்றார். ஒருவேளை கனிம வளம்னாலே நம்ம 2 திராவிட கட்சிகளுக்கும் மூக்கு மேல வைக்கும். எதனா கனிம வளம் தான் உடனே வந்து அடிச்சு காலி பண்ணி மற்ற மாநிலத்துக்கோ இல்ல மற்ற நாடுகளுக்கோ வித்துணுன்றதுதான். ஏன்னா போதுமான அளவுக்கு தேனி பெல்ட்ல ஆகட்டும், இந்த தென்மேற்கு பருவ இது எல்லாத்தையும் மொத்தம் முடிச்சு வச்சிட்டீங்க ஆல்மோஸ்ட். இப்படி இருக்கும் சூழல்ல இந்த ஒரு பகுதியை ஏன் விட்டு வைக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னு சொல்லி தோணுது. இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பொதுமக்களோட கவனத்திற்கு நம்ம இப்படியே விட்டுட்டு இருந்தா திருநெல்வேலியில மாஞ்சோலை போன மாதிரி அடுத்து இந்த கூடலூர் கிராமமும் வந்து கண்டிப்பாக வந்து போகப்படும். சிட்டிசன் ஒரு படம் பார்த்திருப்போம். அதுல அத்திப்பட்டுன்ற ஒரு ஊரை வந்து மொத்தமா காலி பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம அங்க குறிப்பிட்ட ஒரு 3-4 பேர் தான் அந்த படத்துல இது பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல அப்படி இல்லை. 2 கட்சியை சேர்ந்த பண வெறி, நில வெறி பிடித்த ஒரு மிருகங்களால் இந்த மாதிரி வந்து மிருகத்தின் பெயரை கொண்டு மனிதர்களை வேட்டையாடி கொண்டிருக்கிறனர் என்ற இந்த ஒரு ஸ்ட்ராங்கான விஷயத்தை ஏன் இப்படி ஸ்ட்ராங்கா பதிவு பண்றேன்னா, எனக்கு எந்த 2 திராவிட கட்சிகள் மேல எனக்கு குறை சொல்ல இன்டென்ஷன் கிடையாது. ஆனால் எவனோ ஒருத்தனோட தனிப்பட்ட ஒரு விருப்பு வெறுப்புக்காக இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய இயற்கையான விஷயங்களை, இயற்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்க மனிதர்களை வேண்டுமென்றே இந்த மாதிரி சிதைக்கணும்னு நினைக்கிறவங்களை உடனடியா அட்லீஸ்ட் இப்போ ஆண்டு கொண்டிருக்கிற புது அரசாவது இந்த கூடலூர் விஷயத்தை தயவு செய்து கூடலூர், பந்தலூர் இந்த 2 தாலுக்காவையும் உடனடியாக கொஞ்சம் போய் கான்சன்ட்ரேட் பண்ணா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். இதுல இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டிய விஷயம், இது விஷயமா வந்து கிராம சபை கூட்டத்துல வந்து நடந்திருக்குங்க. பல்வேறு காலகட்டம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், வருடத்துக்கு 2 முறை கிராம சபை கூட்டம் இந்திய அரசின் படி சொல்படி நடந்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி விஷயத்தை கொண்டு போய் ஹைலைட் பண்ணி பேச போகும்போது அந்த பர்டிகுலர் 2 கட்சியை சேர்ந்த முக்கியஸ்தர்கள் இந்த விஷயத்தை கிராம சபை கூட்டத்தில் யாராவது கொண்டு வந்தால் மிரட்டப்படுகிறார்கள். இந்த விஷயத்தை இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, கிராம சபை கூட்டம் என்பது எந்த ஒரு மக்கள் தேவையான மக்களுக்கான வளர்ச்சிக்கான திட்டங்களை அந்த இடத்துல வந்து கொண்டு வந்து ஹைலைட் பண்ணா உடனடியா பிரசிடென்ட்டே நினைச்சா கூட அதை சேஞ்சஸ் பண்ண முடியாதுன்னு ஒரு சட்டம் இருக்கு. அப்படி இருக்கும் தருவாயில் டைரக்டா பிரசிடென்ட் கண்ட்ரோல்ல சேஞ்சஸ் பண்ணிக்கலாம்னு கூட இருக்கு. ஏன்னா சிஎம்ஓ, கலெக்டரோ, பிஎம்ஓ யாருமே கை வைக்க முடியாது அந்த கிராம சபை கூட்டத்தோட சாங்ஷன் லெட்டரை. அப்படி இருக்கும் தருவாயில் இதை வந்து அந்த கிராம சபை கூட்டத்துல டிஸ்கஷனே பண்ண விடாம பண்றானுங்கன்னா அப்போ எந்த லெவல் வன்மத்தை தூண்டி விட்டுட்டு இருக்காங்கன்றது நம்ம பார்க்கணும். இந்த 2 கட்சியில் இருக்கக்கூடிய சில முக்கியஸ்தர்கள் அந்த கட்சியின் பெயரை கெடுக்கின்றனர். தேவைப்பட்டால் அவர்களின் பெயரை அடுத்த காணொலியில் வெளியிடப்படும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கூடலூர் விஷயத்தை உடனடியா தாவேக அரசு கருத்தில் கொண்டு அங்கு நடக்கக்கூடிய அசம்பாவிதத்தை உடனடியாக தடுக்க வேண்டும். அட் த சேம் டைம் இதுவரை வந்து யானை வழித்தடம் அது வேறு தடமா இருந்தது. இப்போ இவங்க கட்டி கொடுத்துருக்காங்க இல்லையா இடம், அதுதான் ஒரிஜினலான யானை வழித்தடம். இந்த இடத்துல தான் ஒரிஜினல் யானை போயின்னு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல அந்த பகுதி மக்களுக்கு வீடு கட்டி திமுக அரசு கட்டி கொடுத்துருக்கு, இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ
ஒரு பார்டர் பக்கம் போனால, அதாவது அதாவது காட்டோட பார்டருக்கோ, இல்ல மக்கள் வசிக்கக்கூடிய பார்டருக்கு போய், அந்த இடத்துல எவனா ஒருத்தன் இறந்து போனா, மத்திய, மாநில அரசு எதுவுமே பொறுப்பெடுக்கிறது கிடையாது. எந்த வகையான காம்பன்சேஷனும் கிடையாது. இதே அவன் வீட்டு வாசல்ல வந்து யானை மிதிப்பட்டு செத்தாலோ, இல்ல அவனுடைய கிணறு கிட்ட செத்தாலோ, இல்ல அவனுடைய நிலத்து பக்கத்துல வந்து யானை அடிபட்டு செத்தாலோ, அதுக்கு மட்டும் காம்பன்சேஷன் தராங்க. ஆனால், இதுல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, சில திராவிட கட்சிகளின் கேவலமான புத்தியால் மக்களுடைய நிலத்தை பிடுங்கிக் கொண்டு அவர்களை விரட்டி விட்டு அதை வனப்பகுதி என்று வேண்டுமென்றே வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணி போட்டுட்டு இவங்களுக்கு எந்த வகையான காம்பன்சேஷன் கிடைக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாய் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காங்க சில அதிகாரிகளும் ஆட்சியர்களும். அவர்களை உடனடியாக யார் என்று ஐடென்டிஃபை பண்ணி உடனடியாக ஆக்ஷன் எடுக்கணுன்றது நம்ம எதிர்பார்க்கிறோம். வகையான தவறுகள் நடந்திருப்பதாக அந்த பகுதி மக்கள் ரொம்ப கான்கிரீட்டா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம கண் கூட காதுபட கேட்டதுக்கு அப்புறமா தான் இந்த விஷயத்தை எவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறோம். ஸோ திமுக ஆட்சி காலத்தில் ஏன் ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னு பார்க்கும்போது ரீசெண்டாக கூட நம்ம திமுக ஆட்சி காலத்தில் 2021 2026 வரைக்கும் நடந்தது இல்லையா, அங்கே ஒரு ஃபாரஸ்ட் மினிஸ்டர் ஒருத்தர் போட்டார். அவர் தான் வீட்டுக்கும் தான் ரிசார்ட்டுக்கும் போகிறதுக்கு தனியாக ஒரு ரோடு போட்டாருன்றதை நம்ம கண் கூட வந்து பார்த்தோம். ரெண்டாவது டிவியில் யூடியூப்ல இருக்கும் முதல் கொண்டு எல்லா சோஷியல் மீடியாலையும் வந்தது. எதுக்காக அவர் வந்து தான் ரிசார்ட்டுக்கும் தான் வீட்டுக்கும் தனியாக அவருக்கு ஒரு சாலை அமைச்சிக்கினாருன்னு சொல்லிட்டு. இப்படி இருக்கும் சூழல்ல இந்த கூடலூர் அந்த தாலுக்காவில் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் கிட்டத்தட்ட 11,000 12,000 வீடுகளுக்கு வந்து இன்னும் மின்சாரம் இல்லை. நம்ம டிஜிட்டல் இந்தியாவை நோக்கி போயிட்டு இருக்கோம் சார். டிஜிட்டல் இந்தியா நோக்கி போயிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டில் ஒரு தாலுக்காவில் 11,000 வீடுகளுக்கு மின் இணைப்பு இல்லைன்னு சொல்றது அப்போ எந்த இடத்துல இருக்கும்? நம்ம வந்து டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லி இனிமேல் யாருன்னா பேச கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது. இது மாநில அரசு, அதாவது இதுவரை ஆண்ட மாநில அரசு ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, திமுக தவறு செஞ்சாங்க, ஓகே அக்ரிட். தவறை திருத்துவதற்கான முயற்சி கூட அதிமுக எடுக்கவில்லையோ என்ற ஒரு சந்தேகம் எழுகிறது. ஏன்னா கடந்த 10 ஆண்டுகள் திமுக முன்னாடி 10 ஆண்டுகள் அவங்க இருந்தாங்க. ஸோ அவங்க தொட்டு செஞ்ச அத்தனை விஷயங்களையும் அதிமுக ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது அந்த பகுதி மக்கள் சொன்னது, அவங்க தேவைப்படும் பட்டா எல்லாம் ரொம்ப கரெக்டாக அந்த அம்மா கொடுத்தாங்க. அந்த பகுதி மக்கள் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, ஜெயலலிதா அம்மா காலத்தில் எங்களுக்கு போதுமான அளவு பட்டாவோ மின் இணைப்போ கரெக்டாக கிடைச்சிது. அவங்க போனதுக்கப்புறம் எங்களுக்கு எந்த வகையான ஃபெசிலிட்டிஸும் கவர்மெண்ட் சைடில் வந்ததே இல்லை. இன்ஃபேக்ட் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் எங்களுக்கு பட்டா வழங்கப்பட்டது. ஆங்கிலேயர்களால் வழங்கப்பட்ட பட்டாவை பின்பு வந்த ஆட்சியர்கள் எல்லாம் வந்து எங்ககிட்ட வந்து பிடுங்கிட்டு இது வனப்பகுதின்னு சொல்லிட்டு எங்களை விரட்டி அடிக்கிறாங்க. டோட்டலாக விரிஞ்சு இருந்த பொதுமக்களோட வாழ்வியல் இடமானது இப்போது சுருங்கி கொண்டு இருக்கிறது. வன நிலப்பரப்பு அதிகரித்து கொண்டு இருக்கு. இதுக்கு முக்கிய மூல காரணம் அங்கே இருக்கக்கூடிய கனிம வளம். நம்ம கனிம வளம்ன்ற போது ஜெயம் ரவி கூட ஒரு படம் ஒன்று வந்தது, நம்ம ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு காட்டுவாசி போல ஜெயம் ரவி நடிச்சிருப்பார். ரொம்ப நல்ல படம். அந்த மாதிரி நிறைய காட்டு விஷயத்துமான சப்ஜெக்ட்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஏன் அந்த காடை வந்து ஆக்கிரமிக்கணும்னு சொல்லி கார்பரேட் கம்பெனியோ பெரிய பெரிய பணவெறி பிடிச்ச நாய்கள் அலைகிறது என்று பார்த்தால் அங்கே வந்து வித்தியாசமான விஷயங்கள் இருக்கும். அதுக்காக வந்து பண்றாங்க. இங்க இதே காட்டுப்பகுதியில் வந்து இப்போ கடந்த 10 ஆண்டுகள் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான மூலிகை சம்பந்தப்பட்ட மரங்களும் செடி கொடிகளும் அவ்வளோ இருந்தது. இன்னைக்கு வெறும் பொட்டக்காடாக கிடக்கு. அங்கே விசேஷமான பலாமரங்கள், மாங்காய் சைஸ்ல மாம்பழ சைஸ்ல இருக்க பலாப்பழம் மரங்கள்லாம் அப்படி இருந்தது. கிட்டத்தட்ட 90 அடி 120 அடி 150 அடி மரங்கள் அவ்வளோ இருந்தது அந்த காட்டுப்பகுதியில். இன்னைக்கு அந்த மரங்கள்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல. இதே கேரளா வனப்பகுதியில் அந்த மரங்கள்லாம் அவ்வளோ நல்லா இருக்கு. ஆனால் தமிழ்நாடு வனப்பகுதியில் அந்த மரங்கள்லாம் எங்கே போச்சுன்றதுக்கான ஆதாரமே கிடையாது. இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கேரளா கவர்மெண்ட் வந்து அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய வனப்பகுதியை ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதில் ஒரு 10% கூட இங்கே இருக்க வந்து வனத்துறை அமைச்சர் பெருமக்கள் முன்னால் இருந்தவர்கள் எவனுமே ஒரு ஆணியை கூட சரியா கைட்டல. அவங்க ஒழுங்கா உருப்படியா கைட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு அந்த முதுமலை யானை காப்பகமாகட்டும் புலிகள் காப்பகமாகட்டும் சிறப்பா இருந்திருக்கும். இந்த இப்போ வந்திருக்கக்கூடிய தாவேக அரசாவது தயவு செய்து கருத்தில் கொண்டு இது போன்ற விஷயங்களை தயவு செய்து மக்களுக்கு நல்லது விளைவிக்கும்படி செய்தால் நன்றாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். நன்றி, வணக்கம்.